ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசில் இடம்பெறும் ரொக்க தொகை குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணமும் வழங்கப்படும் என பொதுமக்கள் தரப்பில் எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் 2026 பொங்கல் பரிசு தொகுப்புக்கு 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. அதன்படி ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரருக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை கொள்முதல் செய்வதற்காக இந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்கப்படும் ரொக்க பணம் தொடர்பாக நிதித்துறையுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து பேசி வருவதாகவும் அதிகபட்சம் 3000 ரூபாய் வரை வழங்கப்படலாம் என்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு ரொக்க பணம் தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது.